பொய் சாட்சி சொல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஸ்கூல்ல நம்ம எல்லாம் படிக்கும் பொழுது யாராவது நம்முடைய நண்பர்களை காப்பாற்றுவதற்காக டீச்சர் இவன் செய்யல இவன் தான் தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லியிருப்போம். அல்லது யாராவது நமக்கு பிடிக்காதவங்களை மாட்டி வர்றதுக்காக இப்படி பொய் சாட்சிகளை சொல்லியிருப்போம். அதுவே இப்பொழுதும் வளர்ந்த பிற்பாடும் பல பேருக்கு எதிராக குறிப்பா நல்லவர்களுக்கு எதிராக நம்ம பொய் சாட்சி சொல்லுவோம். 10 கட்டளைகள்ல 8வது கட்டளை பொய் சான்று சொல்லாதிருப்பாயாக என்று கடவுள் கட்டளை கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகளாகமும் 25வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை, அடுத்தவருக்கு எதிராக பொய் சான்று சொல்பவர் குறுந்தடியையும் வாளையும் கூறிய அம்பையும் விட கொடியவர் என்று சொல்லுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நாம அப்பாவிகளுக்கு எதிராக பொய் சான்று சொல்லுகிறோமோ கூறிய வாளை விட நாமும் கொடியவர்கள் என்பதை உணர்ந்து பார்க்கிற காலம் இந்த தவக்காலம்.